ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மேக்ரான் த்ரெட்டை வச்சு ஈஸியாக 3 டிஃப்ரெண்ட்டான கீச்செயின் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். இது ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். கொஞ்சோண்டு த்ரெட்டு இருந்தாலே போதும். நீங்கள் மேக்ரான் வால் ஹேங்கிங்லாம் செஞ்சுட்டு மீதி இருக்கிற த்ரெட்டை சின்னதாக இருக்கும்ல, அதை வச்சு கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை மாதிரி த்ரெட்டை சுற்றிக்கணும். ஒரு த்ரெட்டை எடுத்து இதை மாதிரி நம்ம வீடியோவில் போடுற மாதிரி பார்த்துக்குங்க. லெஃப்ட் சைடு உள்ளார விட்டு ரைட் சைடு உள்ளார விட்டு லெஃப்ட் சைடும் இந்த ஹோல்குள்ளே விட்டு இதை மாதிரி எடுக்கணும். இதுக்கு ஒரே த்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வீடியோ பார்த்தா புரியும். நம்ம எந்த சைஸுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி த்ரெட்டு கொஞ்சம் லாங்காக எடுத்துக்கலாம். இந்த ஹோலும் அதே மாதிரி எடுத்துக்கணும். நீட்டாக வேணும்னா கொஞ்சம் பெரிய ஹோல் வரா மாதிரியும், கொஞ்சம் கட்டையாக வேணும்னா சின்ன ஹோல் வரா மாதிரியும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம மாற்றி மாற்றி அந்த ஹோல்குள்ளே விட்டு விட்டு வெளியில் அந்த 2 சைடு இருக்கிற த்ரெட்டை சுற்றி இதை மாதிரி எடுத்துகிட்டு வரணும். உங்களுக்கு வீடியோ பார்த்தா புரியும். லெஃப்ட் சைடு உள்ளது ரைட் சைடு உள்ளது லெஃப்ட் சைடும் த்ரெட்டை மாற்றி அந்த ஹோல்குள்ளே விட்டு விட்டு அந்த சைடில் இருக்கிற த்ரெட்டை இப்படி சுற்றி எடுத்துகிட்டு வரணும். இது ரொம்பவே ஈஸிங்க, ஆனால் சூப்பராக இருக்கும். நம்ம செஞ்சு முடித்தது ரொம்பவே அழகாக இருக்கும். இது நம்ம சின்னதாக செய்கிறா இருந்தால் சின்னோண்டு ஹோல் வச்சிட்டோம்னா சின்னதாக அதிலே முடிஞ்சிடும். பெருசாக வேணும்னா இதை மாதிரி கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கோங்க. நம்ம எந்த சைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம த்ரெட்டை வச்சுக்கணும். இப்போ நான் 2 சைடும் மாற்றி முடிச்சுட்டு இதை கம்ப்ளீட் பண்ணுறேன். எனக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி லாஸ்ட்டாக ஒரு நாட் போட்டுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக நெருக்கமாக இருக்குன்னு. ஒரு லீஃப் மாதிரி இருக்குது. இதில் 2 இந்த மாதிரி பெல் மாதிரி இருக்கிற மணியை கோக்குறேன். அந்த லாஸ்ட் த்ரெட்டில் கோத்துட்டு நம்ம ஹீட் பண்ணி ஒட்டி விட்டுறணும் பின்னாடி. நமக்கு அழகான ஒரு கீச்செயின் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மேலே உள்ளதும் இதை மாதிரி வளைச்சிட்டு ஒட்டிட்டோம்னா நம்ம கீச்செயின் மாட்டி விட கரெக்டாக இருக்கும். இப்போ கீச்செயின் எடுத்திருக்கேன், அதை அதில் மாட்டி விட்றேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம அந்த வளைவில் கூடயே சாவியை மாட்டி விட்டுடலாம். இப்போ செகண்டு 2 கலரை இதை மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன். அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கலர் ஏற்கனவே ஒட்டி விட்டுருக்க 2ஆக மடித்து அதுக்கு அடியிலே இது 2 கலரையும் வச்சுட்டு நம்ம இதை மாதிரி ஒரு நாட் நார்மலாக நம்ம மேக்ரான் த்ரெட்டில் நாட் போடுவோம்ல அதே மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு லெஃப்ட் சைடு உள்ள அந்த எல்லோ கலர் த்ரெட்டை அந்த க்ரீன் கலர் சென்டரில் இருக்க பாருங்கள், அதை சுற்றி கொண்டுட்டு வரணும். அதே மாதிரி க்ரீன் கலர் உள்ளதை அதை சுற்றி நாட் போடணும். இந்த மாதிரி மாற்றி நாட் போட்டுட்டு வரணும். எல்லோ கலர் த்ரெட்டில் எல்லோ கலரில் நாட் போடணும். க்ரீன் கலர் த்ரெட்டை அதுக்குள்ளாரையே நம்ம நாட் போட்டுக்கணும். த்ரெட்டை அடி வழியாக கொண்டுட்டு நாட் போட்டு அந்த சைடு இழுத்துடணும். இதே மாதிரி நம்ம மாற்றி போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். இதுவுமே ரொம்ப ஈஸிங்க. நம்ம கீச்செயின் தனியாக தான் அந்த செயின் மாதிரி மாட்டோன்றல, இதிலே நம்ம சாவியை கோத்துக்கலாம், சின்ன வளைவு இருந்தாலே. இப்போ அதை முடிச்சுட்டு நான் லாஸ்ட்டாக 2-3 மணி கலரில் கோக்குறேன். கோத்துட்டு ஒட்டி விட்டுறணும். இல்லைன்னா கட் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுறலாம். இப்போ நான் நாட் போட்டுட்டு லாஸ்ட்டாக கட் பண்ணிட்டு ஒட்டிடுறேன். இப்போ நம்ம கீச்செயின் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அடுத்து 3வது இதை மாதிரி த்ரெட்டை நான் அடியில் வச்சு ஒட்டி விட்டுருக்கேன். இப்போ 2 கலர் த்ரெட்டை ஒன்றா இணைச்சி ஒட்டிட்டு இதை மாதிரி நம்ம நாட் போட்டுக்கணும். ஏதாவது சாதாரண ஒரு நாட் போட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள், அந்த சைடு த்ரெட்டை அதை இது மாதிரி வளைச்சி விட்டுட்டு எல்லோ கலர் சைடை அடியில் கொண்டுட்டு அந்த லூப்புக்குள்ளே விட்டு எடுக்கணும். பிங்க் கலர் த்ரெட்டை வளைச்சி விட்டுக்கணும். எல்லோ கலர் த்ரெட்டை அடி வழியாக கொண்டு இந்த லூப்புக்குள்ளே விடணும். உங்களுக்கு வீடியோ பார்த்தா தெரியும். இதே மாதிரி தான் இந்த மெத்தடு. இப்போ நான் கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பிங்க் கலர் லூப் மாதிரி வச்சுட்டு எல்லோ கலரை அந்த லூப்புக்குள்ளே அடி வழியாக கொண்டு எடுக்கிறேன். இதே மாதிரி தான் வருது.
இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம். டபுள் கலர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. இது நம்ம சிங்கிள் கலர்லேயே கூட செய்யலாம். இது கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்க பார்க்க அந்த ஷேப் நமக்கு நல்லா தெரியும். இப்போ நமக்கு தேவையான அளவு த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு இதில் பீட்ஸ்லாம் வைக்கல, சும்மா அப்படியே ஒட்டி விட்டுருக்கேன் தொங்குற மாதிரி. ஈஸியாக 3 டிஃப்ரெண்ட்டான கீ செயின் ஹோல்டர் நம்ம செஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.